எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். மேக்ரோடிலோமா யூனிஃப்ளோரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கொள்ளு, இந்த கொள்ளு நம்ம சாப்பிட போறோம். கூடவே இந்த கொள்ளை வேக வைக்கிறதுக்கு நாம உபயோகப்படுத்தின இந்த தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, இந்த தண்ணீரையும் குடிக்க போறோம். குடிச்சிட்டு இதோட நன்மைகள் என்ன, இதை ஏன் நம்ம ரெகுலரா நம்ம உணவு முறையில சேர்த்துக்கணும், ஆரோக்கிய நன்மைகள் எவ்வளவோ இருக்கு, இது எல்லாத்தையும் வரிசையா ஒண்ணு நான் சொல்றேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் இந்த கொள்ளு தண்ணீர். ஒரு நாள் காலையில நானே எந்திரிச்சு வரும்போது ஒய்ஃப் திடீர்னு சொல்லிட்டு டீக்கு பதிலா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க. என்னம்மா இது அப்படின்னா, கொள்ளு தண்ணி குடிங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானும் கஷ்டப்பட்டு குடிச்சேன். கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது, ஒரு கசப்பு அப்படிலாம் எதுவும் கிடையாது. கொள்ளுக்கே உரித்த ஒரு டேஸ்ட், அந்த சுவையோட தான் இருக்கு. இப்பவுமே அந்த உப்பு போட்ட உடனே ஒரு நல்ல சுவை வந்துடுதுங்க இந்த கொள்ளு தண்ணி இருக்கு. பிளஸ் உண்மையிலேயே எனக்கு காலையில நான் இதை உணர்ந்தேன். காலையில டீக்கு பதிலா இதை சாப்பிட்டோமா, காலையில டீ சாப்பிட்ட அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம குளிச்சுட்டு மற்ற விஷயம்லாம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு வைங்க, நல்லா சாப்பிடுவோம். ஆனா அன்னைக்கு பிறகு காலையில இதை குடிச்சதுக்கு பின்னாடி பசியே எடுக்க மாட்டேங்குது சாப்பிடறதுக்கு. இப்போதான் நான் உணர்ந்தேன், அட கொள்ளு குண்டா இருக்கிறவங்களுக்கு கொள்ளு, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. இப்ப கரெக்டா எனக்கு தமிழ் வார்த்தை வர மாட்டேங்குது, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது ஞாபகம் வந்துச்சு. கிளியர் கட்டா இதை நம்ம வெறும் கொள்ளு தண்ணீர் குடிச்ச உடனே பசி கட்டுப்படுறது நல்லாவே தெரியுது. அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நேரா வேலைக்கு போயிட்டேன். அப்படியே இந்த வீடியோவோட கொசுரா இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அதனால இப்போ கொள்ளோட நம்பர் 1 பெனிஃபிட் அப்படின்னு கண்டிப்பா நம்ம வெயிட் லாஸ், எடை குறைப்பு பெனிஃபிட்டா சொல்லலாம். இப்போ 1989 நியூட்ராசிட்டிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரபலமாக ஆரம்பிச்சது. அதாவது பார்மசூட்டிக்கல் அப்படின்னா தெரியும், மருந்துகள் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ பயன்படுத்துறது பார்மசூட்டிக்கல். நியூட்ராசிட்டிக்கல் அப்படின்னா நம்ம உணவுகள் நம்ம உடம்பில் நோய்கள் வராம தடுக்கிறது, உடம்பில் வந்த நோய்களை குறைக்கிறது போன்ற விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய உணவுகளை நியூட்ராசிட்டிக்கல் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள அடக்கலாம். பொதுவாக இந்த நியூட்ராசிட்டிக்கல்ல என்னென்ன காம்பவுண்ட் உள்ள கெமிக்கல் இருக்கும், இந்த மருந்து தன்மையை கொடுக்கக்கூடியதுக்கு காரணமான காம்பவுண்டுகள் என்னென்னு பார்க்கும்போது ஃபீனாலிக் காம்பவுண்டு, பிளேவனாய்டு காம்பவுண்டு, அல்கலாய்டு காம்பவுண்டு, கெரட்டினாய்டு, ப்ரீபயோட்டிக், phytosterol, tannin, polyunsaturated fatty acids, terpenoids, saponins, dietary fibers, அதாவது soluble, insoluble, கரையக்கூடிய கரையாத நார்ச்சத்துக்கள் மற்றும் பல ஆக்சிஜனேற்றிகள். இது வரைக்கும் நான் சொன்னது இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த உணவு கொள்ளு. பிளஸ் கொள்ளோட விலையும் குறைவு. நல்ல ஊட்டச்சத்துக்கள் குறைவான விலையில் கிடைக்கும் போது கண்டிப்பா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு கூட பரிந்துரைக்கக்கூடிய வகையில இருக்கு இந்த கொள்ளுல இருக்கக்கூடிய சத்துக்கள். இந்த கொள்ளுல புரதச்சத்து அப்படிங்கிறது 18% 28% வரைக்கும் இருக்குங்க. இந்த புரதச்சத்து, புரோட்டீன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நான் என்னோட வீடியோக்கள் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு நம்மளோட கண் இமை 18,000 முறை துடிக்குதுங்க. ஒரு நாளைக்கு நம்மளோட நுரையீரல் 22,000 முறை சுருங்கி விரியுதுங்க நம்ம ஆக்சிஜனை உள்ள செலுத்துறதுக்கு. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை நம்ம இதயம் துடிக்குதுங்க நம்ம உடம்பு முழுக்க ரத்தத்தை சப்ளை பண்றதுக்கு. நான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கேன், எந்திரிச்சு நடக்கணும்னா நான் ஒரு அடி எடுத்து வைக்க என் உடம்புக்குள்ளார 200 தசைகள் ஒரே சமயத்துல வேலை செய்யணுங்க. ஆக நம்ம நிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, தூங்குறது, அசைறது, நம்ம இதயம் துடிக்கிறது, மூச்சு இழுக்கிறது, கண்ணிமைகள் துடிக்கிறது அப்படின்னு நம்ம உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு காரணம் தசைகள். அந்த தசைகள் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? சிமெண்டாலோ கல்லாலோ உருவாக்கப்பட்டதில்லை. நம்ம தசைகள் புரதத்தால உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த புரதம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே வரணுங்க. அதுல இந்த மாதிரி கொள்ளு பருப்பு இதெல்லாம் மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். சைவ உணவு, அசைவ உணவு சாப்பிட்ற எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு தானே இந்த கொள்ளு. அந்த வகையில புரதச்சத்துக்கு தேவையான மிக முக்கிய ஊட்டச்சத்து. அதனாலதான் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் மிக முக்கிய தேவை இந்த மாதிரி பருப்புகள். அடுத்து முக்கியமான ப்ராப்பர்ட்டிக்கு வருவாங்க, மாவுச்சத்து. புரதச்சத்து கிட்டத்தட்ட 20% மேல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப மாவுச்சத்து 50 to 70% இதுல மாவுச்சத்து தான் இருக்கு. ஆனா இந்த மாவுச்சத்துல 50% டோட்டலா இவ்வளோன்னு வைங்களேன், 100ன்னு வைங்களேன், அந்த 100ல 50% மேல இதுல இருக்கக்கூடிய மாவுச்சத்து அப்படிங்கிறது கரையாத நார்ச்சத்து, இன்டைஜஸ்டிபிள் ஃபைபர்.
கரையாத நார்ச்சத்து மிக அதிகமா இருக்கிறதுனால இது வந்து நம்ம குடலுக்குள்ள போகும்போது ஒரு பல்க் ஃபார்மேஷன், அதாவது வேஸ்ட் எல்லாம் வந்து தண்ணீர்லாம் உறிஞ்சப்பட்டு சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்பு விட்டு வெளியேறக்கூடிய வேஸ்ட் அப்படிங்கறது அந்த ஃபார்மேஷன் நடக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சமா குடல் அப்படியே இறங்கி 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 கீழே போகிறதுக்குள்ளார ஃபுல்லா உறிஞ்சப்பட்டுருச்சு அப்படின்னா வந்து ஃப்ரீயா நம்மளால மோஷன் பாஸ் பண்ண முடியாது. ஆனா வந்து இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது இது வந்து ஒரு டைப் ஆஃப் பல்கிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய அதிகமான புட்ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு குடல் பகுதிக்குள்ள இந்த வேஸ்ட் அப்படியே போய் வரும்போது, வேஸ்ட் சொல்லக்கூடியது உணவுகள் போய் அப்படியே கீழே இறங்கும் போது அங்க வரக்கூடிய கோலோரெக்டல் பகுதியிலலாம் வரக்கூடிய புற்றுநோய்கள் முதற்கொண்டு பல அபாயங்களை தடுக்கக்கூடியது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள். அதனால நம்ம ஜீரணம் பண்ற இடத்துல உணவுகள் எளிதா ஜீரணமாகி தேவையில்லாத உணவுகளை எளிதா வெளியேற்றத்துக்கு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இந்த கொள்ளு தேவைப்படுது நம்ம உடம்புக்கு. குதிரைக்கு மட்டும் இல்ல. அடுத்த விஷயம், இந்த கொள்ளு அண்ட் சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும், சர்க்கரை நோயில என்ன பண்ணுதுன்னா, குறிப்பா நம்ம உணவை சாப்பிட்ட பின்னாடி ரத்த சர்க்கரை அளவுகளை குபீர்னு வேகமா ஏறுறதுதான் சர்க்கரை நோயில இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா வந்து அந்த நேரத்துல அந்த இன்சுலினுக்கு ரெஸ்பான்ஸ், இன்சுலின் சுரந்தாலும் அது சரியா வேலை செய்யாம சர்க்கரை அளவுகளை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர மாட்டேங்குது இன்சுலின். சாதாரணமா ஒரு சின்ன உணவு சாப்பிட்டா கூட, ஒரு இட்லி சாப்பிட்டா கூட அந்த ஒரு இட்லிங்கிறது உடம்புக்குள்ளார மிக அதிகமான சர்க்கரையோட ஸ்பைக்கை உண்டு பண்றதுதான் சர்க்கரை நோயில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகப்படுத்துறது. இப்போ உடனடியே இப்படி குபீர்னு அதிகமாகக்கூடிய ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அதிகமாகக்கூடிய ரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்தி போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸை குறைச்சி இன்சுலினிக் ஆக்ஷனை அதிகப்படுத்தி சர்க்கரை அளவுகள் அப்படி குபீர்னு ஏறாம கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த கொள்ளுக்கு உண்டு. இதை சாப்பிட்ட பின்னாடி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த போஸ்ட் பிராண்டியல் ரெஸ்பான்ஸ், உணவு சாப்பிட்ட கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ்ங்கிறது இந்த அளவுக்கு பெனிஃபிட் கொண்டது. ஆக சர்க்கரை நோயில நல்லது, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. இன்ஃபேக்ட் ஜீரண மண்டலத்துல கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு பருப்பு இந்த கொள்ளு பருப்பு. அருமையான புரதம் கொண்டது. இந்த புரதம் அப்படிங்கறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன். இது இல்லாம வேற என்ன நன்மைகள், இதுல இருக்கக்கூடிய செப்போனின்ஸ், ஃபைட்டிக் ஆசிட், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கிறதுனால இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கொள்ளு தண்ணீர் அப்படிங்கிறது மிகுந்த நன்மை தரக்கூடியது, கொழுப்புகள் அளவை குறைக்கக்கூடியது. அதனால இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இதை கண்டிப்பா சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு. நம்ம ரொம்ப மாடர்னா ஓட்ஸ் அது இதுன்னு போறதுக்கு பதிலாக இந்த ஓட்ஸோட பல மடங்கு மகத்துவம் வாய்ந்ததுன்னு இந்த கொள்ளு பருப்பு. அடுத்த சில நன்மைகள், ஆன்டி மைக்ரோபியல், அதாவது சில தொற்றுகள், இப்போ வைரஸ் கிருமிகளுக்கு நம்ம தினம் இந்த தொற்றுகளுக்கு ஆளாயிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுக்கு பல லட்சக்கணக்கான வைரஸ்கள் சூழ்ந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல நோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் நிறைய இருக்கு. அடிக்கடி நம்ம வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகாம நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கொள்ளு சாப்பிட்றது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு உதவும். இன்னொன்று வந்து ஆன்டி கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டியும், இதை கூடிய கெமிக்கல் பத்தி நான் சொல்ல நிறைய இருக்கு, லிஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால புற்றுநோய்கள் வராம தடுக்கக்கூடியது கொள்ளு தண்ணீர். அடுத்து வயதாகும் போது வரக்கூடிய அல்சீமர் நோய், பார்க்கின்சன் நோய் போன்ற ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இதை வராம தள்ளி போடக்கூடியது இந்த கொள்ளு. நம்ம எத்தனையோ பருப்புகள் யூஸ் பண்றோம், எல்லா பருப்புகளுக்கும் ஈக்குவலா இல்ல அதை விட உயர்வா நான் இந்த கொள்ளு பருப்பு சொல்லுவேன். சாதாரணமா நம்மளுக்கு வரக்கூடிய ஜலதோஷம் பிடிக்கிறது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, சாதாரண காய்ச்சல், யூரினரி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்கள், இதுல நான் சொன்ன லிஸ்ட்ல பல்வேறு பிரச்சனைகளுக்கு வைரஸ் ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரி சாதாரண பிரச்சனைகளை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்மள தாக்கி நம்ம கிட்டே அண்ட விடாம செய்யக்கூடியது கொள்ளு. அதனால ஹார்ஸ் கிராம் அப்படிங்கிறது அதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்ட ஒரு உணவு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட பொட்டன்ஷியல் எவ்வளவோ இருக்கு, ஆனா இதோட ஒரிஜினல் பொட்டன்ஷியல் தெரியாம, இதோட நன்மைகள் தெரியாம நம்ம இதை பெரும்பாலும் பயன்படுத்துறதே கிடையாது. எளிமையா கிடைக்கக்கூடிய, எளிதா கிடைக்கக்கூடிய இதை விட்டுவிட்டு நம்ம ரொம்ப ஹைஃபையான டயட்டுக்கு தான் போக பாக்குறோம். அதனால இதை பயன்படுத்த ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. நான் இப்ப காமிக்க போறேன்ல, அந்த மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு டப்பா எடுத்திருக்கேன், இதை ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். அதை அவிச்சு அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம், அந்த கொள்ளையும் சாப்பிடலாம். நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். சுத்தமாக கல்லுகள் இருக்கும், அதெல்லாம் அரிச்சு எடுத்துக்கிட்டு கழுவிட்டு அதை அப்புறமா ஊற வைக்கணும். தூசி இல்லாமல் ஊற வச்சு நம்ம அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். அதை வந்து ரசம் கூட வைக்கலாம். சளிக்கெல்லாம் நல்லது, உடம்புக்கு இதுக்கெல்லாம் எல்லாமே நல்லது. நான் இப்போ இதை கழுவிட்டு கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அரிச்சு எடுத்துட்டு தண்ணி ஊற்றி அடுத்ததாக கழுவி வைக்க போகிறேன். 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஆனால் வறுக்கெல்லாம் எதுவுமே பண்ணலை, சும்மா டைரெக்டாக அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இருங்க, நல்லா ஊறினதுனால அந்த கலர் தண்ணி மாறி வருது அப்படியே.
வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போடுறோம், கொஞ்சமாக அரை ஸ்பூன், தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். சுவைக்கு தகுந்த மாதிரி நான் இந்த உப்பை போடுறேன். இப்போ இதை தட்டை போட்டு இப்போ மூடி வச்சுருவேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் நம்ம அந்த தண்ணியை இருத்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது, கலரே மாறி வந்துடும். ஏன்னா நான் வறுக்கலை, அப்படியே ஊற வச்சதோடு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா கலர் வரும். இதை நல்லா வேக விட்டுரு. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெந்திருக்கலைன்னு. இன்னும் கொஞ்சம் செத்த நேரம் வேகணும். வெந்ததும் வடிகட்டி தண்ணியை நம்ம சாப்பிட்லாம். இதை கொள்ளும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கலாம், சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம். தண்ணியை வடிகட்டிக்கிறோம். தண்ணியை இப்போ வடிகட்டிக்கிட்டோம். இது சுண்டல் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக வேணும்னாக்க கடவுள் பருப்பு போட்டு தாளித்து வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கலாம். இது இப்படியே சாப்பிட்றதா நல்லா சுவையாக இருக்கும். இதுலேயே நம்மளுக்கு இன்னும் சுவையாக சாப்பிட்ணுன்னாக்க இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சளிக்கெல்லாம் நல்லது. உடம்பு கொழுப்பு சத்தெல்லாம் குறையும், தொப்பை குறையும். காலையிலே குடிக்கலாம். ரொம்ப எஃபெக்டாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நல்ல ஆரோக்கிய நன்மைகளை நீங்கள் உடனடியாக உணர்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவல்களை பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.